வணக்கம். நான் இன்றைக்கு வாழைப்பழத்தை வச்சு கப் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 120 கிராம் வெள்ளை சீனி எடுத்திருக்கிறேன். அதோட 40 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். 2 நான் பவுடர் ஆக்கி எடுத்திருக்கிறேன். அதோட 6 மேசக்கரண்டி தயிர் எடுத்திருக்கிறேன். தயிரையும் சீனியையும் ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சரால் நல்லா ஒரு 2 நிமிஷம் அடிச்சு எடுப்போம். இப்போ நான் தயிரையும் சீனியையும் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். அதுக்குள்ள 110 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். விட்டுட்டு இதையும் ஒருக்கா அடிப்போம் நல்லா. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம்ண்டா இந்த தயிருக்கு பதிலாக 2 முட்டையை சேர்க்கலாம் நீங்கள். இப்போ நான் 2 வாழைப்பழம் மிக்சியிலே அடிச்சு எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். இனிமே நான் இதுக்கு 200 கிராம் கேக் மாஸ் சேர்க்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்க்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி விடுவோம். நான் கேக் மாஸ் சேர்த்த நாடி இதுக்கு பேக்கிங் சோடாவையும் பேக்கிங் பவுடரையும் குறைச்சி சேர்க்கிறேன். இனிமேல் இது எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து எடுப்போம். இதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா சேர்க்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சு எடுப்போம். ரே ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ள பேப்பர் கப்பை வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டி மாவை அதுக்குள்ள விட போறேன். இந்த கேக் மாவுக்குள்ள கஜு சேர்க்கிறேன். விருப்பமண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கேன். இதை 20ல இருந்து 25 நிமிஷம் மட்டும் நான் இதை வச்செடுக்க போறேன். இப்போ நான் கேக்கை 25 நிமிஷம் அவனுக்கு வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சாஃப்டா வந்திருக்கு இந்த கேக் பொங்கி. ஈஸியா இந்த கேக்கை செய்து எடுக்கலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி.